பீர் அடிக்கிற பசங்க எதுக்கிட்டா ஒயின் ஷாப் வரீங்க? போகிற வேலை ஊட்டாண்ட போர் தண்ணி குடிச்சிட்டு போகிறது தானே. ஃபஸ்ட்டு கிட்ட ஆம்லேட்டு தானே சொன்னேன். ரெண்டாவது பற்றியா மீன் குழம்பு தூக்கின்னு வந்து வைக்குது. அதான் மை சீக்கிரம் ஆஃப் மை சக்ஸஸ். பொம்பளைக்குள்ளேயே சண்டையை உண்டி ஆக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும். உன் காதலி கல்யாணத்திலே நீ பாட போடுறேன்னா நீ ஜித்து தான்டா. ஒரு அசிங்கமான வார்த்தை வரும், அதை நான் சொல்லலை. அதை படத்துலேயே கட் பண்ணிட்டாங்க. சந்திராவுடைய வாழ்க்கை விளையாட்டுலாம் பண்ணுவேன்னு எனக்கு ஆசை தான். இப்போ சந்திரா சாங் பாட்டு போட கூட இப்போ கூட ஆடும். இப்போ நான் காமெடி ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஆக்ஷன் படம் கொடுத்தா அதுக்கேற்ற ஃபைட் சீன்லாம் நான் போய் கற்றுக்கணும்ல. இப்போ அந்த டைலாக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், அப்போ நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் விஜய் ஆண்டனி சார் கூட வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பீங்க சார். ஸோ அவரை நேரில் நீங்கள் பார்க்குறப்ப, ஏன்னா நாங்களாம் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம், அப்போ எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு? அவர்கிட்ட போய் பேசுனீங்களா? இல்லை, அருமையான மனிதர் அவர். வாங்க போங்க தான் பேசுவார். அவரே ஒரு மியூசிக் டைரக்டராகவே பார்த்துட்டோம். அவர் ஷார்ட்ல அவரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறதும் ஆக்டிங் பண்ணுறதும் அது வந்து எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கு சார் எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன நீங்கள் நேர்லேயே இல்லை நேரில் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கணும்னா சினிமாலையும் பார்க்குறேன், அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படி ஒன்றும் எனக்கு வித்தியாசம்லாம் தெரியல. நேரில் எப்படி இருக்காரோ சினிமாலையும் அப்படி தான் இருக்கார். சாஃப்டாக இருப்பார், அமைதியாக இருப்பார், வாங்க போங்க தான் பேசுவார். அவர் ஷார்ட் முடிஞ்சோன்னா போய் உட்காந்துருவார் சைலண்டாக, அவ்வளோ. ஓகே. ஸோ பிச்சைக்காரன் படத்தில் வந்து சார் உங்களோட ஃபேவரட், நீங்கள் நடித்ததுலேயே உங்களோட ஃபேவரட் சீன் இது, அதை பண்ணி காட்ட முடியுங்களா? பண்ணலாம். பீர் அடிக்கிற பசங்களாம் எதுக்கிட்டா ஒயின் ஷாப் வரீங்க? போகிற வேலை ஊட்டாண்ட போர் தண்ணி குடிச்சிட்டு போகிறது தானே. பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து முடிவு பண்ணிக்கிட்டவங்க என்ன பண்ண அவங்களுக்கு தெரியும். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ குக்கு படத்துல ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் சீன் இருக்கும்ல உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு. அதை பண்ணி காட்ட முடியுங்களா? அதில் எனக்கு 3 பொண்டாட்டி குக்கு படத்தில். ஃபஸ்ட்டு கிட்ட ஆம்லேட்டு தானே சொன்னேன். ரெண்டாவது பற்றியா மீன் குழம்பு தூக்கின்னு வந்து வைக்குது. அதான் மை சீக்கிரம் ஆஃப் மை சக்ஸஸ். பொம்பளைக்குள்ளேயே சண்டையை உண்டி ஆக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும். ஸோ குக்கு படத்துல இன்னும் செகண்ட் ஃபேவரட் ஏதாச்சும் டயலாக் இருக்கா சார் உங்களுக்கு? உன் காதலி கல்யாணத்திலே நீ பாட போடுறேன்னா நீ ஜித்து தான்டா. ஓகே, இது உங்களோட ஃபேவரட்டுங்களா? நல்லா இருக்கும். அதாவது இதில் ஒரு அசிங்கமான வார்த்தை வரும், அதை நான் சொல்லலை. அதை படத்துலேயே கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பயங்கரமான டான்ஸர் கம், ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பிச்சைக்காரன் படத்தில் சூப்பராக வந்து நடிச்சிருப்பீங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு? இது ஆக்டிங்கில் தான். ஆக்டிங்கில் தான். ஓகே. ஸோ ஆக்டிங்கில் இப்போ நீங்கள் ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறீங்க ஒரு ரோல். இன்னும் என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் புதுசாக எதனா ஒன்று பண்ணணும். சந்திராவுடைய வாழ்க்கை விளையாட்டுலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். அதுக்கு டைம் வரணும். ஏன்னா சந்திரா சார் மாதிரியே அவருடைய வாழ்க்கை விளையாட்டு பண்ணலான்ட்டு ஒரு இது இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது. அதுக்கிட்ட ஒரு டைம் வரணும்ல. டைம் வந்தால் எல்லாமே தேடி வரும். ஓகே. நீங்கள் உங்களுடைய இந்த சினிமா ஜேர்னி, டான்ஸிங்காக இருக்கட்டும் இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், எந்த வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கனவு வந்து காணிங்க? இந்த வயசு நான் 15 வயசு இருக்கேன். 15 வயசில். ஓகே. ஸோ எதனால உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? எனக்கு அப்படி இருந்தே ஆசை தான். அப்போ அந்த ஹவாவா சாங்லாம் ஃபேமஸ். பாலிவுட்ல இருக்கிற ஹவாவா சாங். ஹவாவா அப்போ அந்த ராஜா, அக்னி நட்சத்திரம், ராஜா கார்த்திக் சார். அப்புறம் அந்த பாட்டுலாம் ஸ்டேஜில் ஆடுவாங்க. அப்போ நான் கீழே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அப்போ எனக்கு அந்த ஆர்வம் தான் வந்தது. அப்போவே உங்களுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்துடணும். ஆமாம், இல்லை ஸ்டேஜில் ஆடி அப்புறம் ஸ்க்ரீனுக்கு வந்தேன். ஸ்க்ரீனில் வந்தீங்க. ஓகே. ஸோ அந்த 15 வயசுல நீங்கள் ஆசைப்பட்டது எப்போ வந்து நிறைவேச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? அதான் 15 வயசில் ஆரம்பித்து அப்படி இப்படின்னு போய் ஸ்டேஜ் வந்து அப்புறம் ஃபிலிம் டான்ஸர் ஆகி இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கிறேன்னா ஒரு 40 வயசில். 40 வயசில் வந்து. ஸோ அவ்வளோ ஒரு கேப் இருக்குல்ல சார். அப்போ நீங்கள் என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணீங்க? இல்லை நீங்கள் சினிமாக்கே தான் இருந்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப்? அப்போ ஸ்டேஜ் ஷோ பண்ணுவேன், அந்த குரூப் டான்ஸராக போவேன். அப்போ அடிக்கடி துபாய்க்கெலாம் போயிருப்பேன். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸ்டேஜ் ஷோ இல்லை அது மாதிரி. ஆமாம், நம்ம சினிமாலனா ஸ்டேஜ் ஷோ போவேன் அடிக்கடிக்கு. ஏன்னா நம்ம சந்திரவா ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் என்ன சந்திரவா கூடுவாங்க. ஓகே. இப்போ டான்ஸிங் அப்படின்னா ஒரு ஏஜுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு பயங்கரமான சில ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ விட்டா கூட நான் ஆடுவேன். இப்போ ஆமாம், எனக்கு ஏஜ் தான் இப்போ ஆயிடுச்சு. இப்போ சந்திரா சாங் பாட்டு போட கூட இப்போ கூட ஆடுவேன். இப்போ ஆடலாமா? யோசிச்சு ஆடலாம். ஓகே. ஸோ என்ன
டான்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் சார், என்னென்ன டான்ஸ் ஃபார்ம் நீங்க பண்ணுவீங்க? டான்ஸ் தான் தெரியும், என்ன டான்ஸ்லாம் தெரியாது, டான்ஸு தெரியும் அவ்வளோதான். டான்ஸ் தெரியும் அவ்வளவுதான். அதாவது நம்ம ஊர் டான்ஸ் தெரியும் உங்களுக்கு. தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டான்சிங்லயே நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வந்துச்சா? வந்துச்சு. நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அப்புறம் நல்லா இதெல்லாம் வந்துச்சு. ஓகே. ஸோ நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டே வரீங்க சார். ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும், அதில் நிறைய எஃபர்ட் இருக்கும். அதாவது டேரக்டர் அதையெல்லாம் சொல்லிடுவாங்க, இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், அந்த கேரக்டர் அப்படி பண்ணணும். நீங்கள் உங்களை எப்படி வந்து ரெடி பண்ணிப்பீங்க சார் ஒவ்வொரு கேரக்டருக்கும்? அது ரொம்ப கஷ்டம்தாங்க. அது ரொம்ப இப்போது எனக்கு இதுதான் ஒன்றுனா அவங்க டைலாக் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அது பேன்னு நம்ம முழிக்கணும். பேப்பர் முடிச்சு அந்த டைலாக்கு எப்படி பேசணும், பாடி லாங்குவேஜ் எப்படி வரணும், அதெல்லாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிச்சைக்காரன் படத்துலேயே பாருங்களேன், அந்த சார் இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் டென்ஷன் ஆகி எனக்கு வயிறு வலி பயங்கரம், அந்த சிறு பழக்க முடியலான்ட்டு வயிறு வலி எனக்கு. அந்த பீரோ கண்ணாடியை பார்த்து பார்த்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண நடிப்புன்றது ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு சிரிப்பு அடக்கணும், நம்ம டக்குன்னு சிரிக்க முடியாது, சிரிப்பு வந்தாலும் சிரிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்றீங்க. இப்போ திடீர்னு வந்து உங்களை ஒரு ஆக்ஷன் பயங்கரமா வந்து அடிச்சு நொறுக்கணும் நீங்க செட்டுக்கு வந்தீங்கன்னா, அப்போ நீங்க என்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க, எப்படி ரெடி ஆவீங்க? அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அது சாதாரணமாக வந்துட்டு ஸ்பாட்டில் போயிட்டு கேமரா முன்னாடி நின்றுட்டுலாம் வராது. அது கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு வாரம்னாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணாதான். இப்போ நான் காமெடி ஆர்டிஸ்ட்டு, இப்போ ஆக்ஷன் படம் கொடுத்தா அதுக்கடுத்த ஃபைட் சீன்லாம் நான் போய் கற்றுக்கணும்ல. அப்போ அதை அதில் கற்றுக்கிட்டா தான் அது நம்ம கேமரா முன்னாடி நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு. நீங்கள் எங்கேயாச்சும் நடிப்பு பயிற்சி எடுத்துருக்கிறீங்களா, எங்கேயாச்சும் போயிருக்கிறீங்களா? இந்த கூத்துப்பற்று எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் 1 மாதம் தான் போனேன். 1 மாதம் தான் போனேன். அவ்வளோதான், அவ்வளோதான் 1 மாதம் தான் போனேன். இப்போ அந்த டைலாக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் சீனு, இதுன்ட்டு டைலாக் அந்த பாடி லாங்குவேஜ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம். ஓகே.